இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் 10 வெரைட்டி தோசையும் தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் சாம்பாருக்கு பாருங்கள், ஒன்றும் இல்லை, வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். உப்பு திட்டமாக போட்டுக்கணும். ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சாம்பார். வித்தின் 5 மினிட்ஸில் இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார். இந்த சாம்பார் இருந்தால் நம்ம 2 இட்லி கூடவே சாப்பிட்லாம். பாருங்கள், அதுக்கடுத்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதாங்க. இதை நல்லா திரும்ப வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடணுங்க. உப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதுக்கு நான் காரம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணுங்க. நல்லா இந்த வதக்கும் போதே பச்சை வாசனை போயிடும். கொஞ்சம் நல்லா கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும்.